கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான இரவு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். விசுவாச அறிக்கையுடன் கூடிய இந்த கருத்தான இரவு ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வருடங்களை நன்மையினால் முடிசூட்டப்பட செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு புதிய வருடங்கள் வரும் பொழுதும் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் அதை எதிர்பார்க்கலாம், அதை அனுபவிக்கலாம். அதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற செய்வார். சங்கீதம் 65:11 நாம் எல்லோரும் அறிந்தது போலவே, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே கர்த்தர் நீதிமான்களை, அவருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்றும் என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவ பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது அவரால் அவருடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை மேன்மேலும் ஆசீர்வதித்து எல்லா வகையிலும் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்வது அவருக்கு லேசான காரியம். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களிலே ஒருவேளை நீங்கள் பாடுகளும் உபத்திரவங்களும் சந்தித்தாலும், எத்தனையோ சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்தாலும், நிச்சயமாய் உங்கள் வருஷங்களை, உங்கள் ஆயுசு நாட்களை நன்மையினால் முடிசூட்டுகிறது அவருக்கு லேசான காரியம். நீதிமான்கள் அவர்களுடைய பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள், ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசிப்பார்கள் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஆயுசு முழுவதும், இந்த வருடம் அந்த வருடம் என்றல்ல, ஆயுசு முழுவதும் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் நிச்சயமாய் அவர் நிரப்புவார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமாய் அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் வாழுவது மாத்திரம் நம்முடைய அவசியமாய் இருக்கிறது. ஏசாயா 61:2 பாருங்க, 61:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருந்தாலும், நம்பர் 2 verse 2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தேவ பிள்ளைகளுக்கும், தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் என்ன கொடுக்க போகிறாரா? எதற்காக இந்த தேவ மனிதர்களும் அந்த அற்புதமான கடவுளும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தால், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், மைட்டி காட், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில், எத்தனை ஆபத்துகளிலே, உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷம் இருக்கிறது. கர்த்தரிடத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அவர் ஒரு நாளிலே அந்த ஞாபக புஸ்தகத்தை உங்களுக்காக திறக்கும் பொழுது, நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த நல்ல கிரியைகள், நல் மனச்சாட்சியோடு நீங்கள் கர்த்தருக்காய் செய்த ஊழியங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நின்ற ஊழியங்களுக்காய் நின்ற காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரிவார்டு, உங்களுக்கு ஒரு மகிமையான அற்புதமும் அதிசயமுமான வெற்றியை, விடுதலையை, மாற்றத்தை, அதற்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலினால் இன்று நீங்கள் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக? தரித்திரருக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு, சோதனைகளிலும்
துன்பங்களிலும் வேதனைகளிலும் அல்லல் படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண முடியும். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த நீதி இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீட்டாரை வாழ்த்துங்கள். அப்போ என்னையா அவங்க வாழ்த்தினபடியே ஆசீர்வதிக்கப்படுவார்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு கண்டிஷன் இருக்குது. அங்கே ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான மனிதன் இருந்தானே ஆனால் அவனுக்கு அது தங்கம் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களிடமாய் திரும்பி வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற பாத்திரமாய் உங்களை மாற்றுகிற வேலையே நம்முடைய ஜெபங்களின் பிரதானமான வேலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு தேவ சமூகத்திலே வருகிற பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கர்த்தர் கொடுக்கிற மகா மேன்மையான மகிமையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக சுதந்தரித்துக் கொள்ளும்படியான ஈவை கொடுக்க உங்களை தகுதிப்படுத்துவதற்காய் இந்த ஜெப வேளைகளை நாம் பயன்படுத்துகிறோம். நிச்சயமாகவே நீங்க எப்போ நாம சரியாகி விட்டோமோ நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியங்களும் தன்னாலே செம்மையாய் நடக்கும். நீங்கள் மாறிவிட்டீர்களே, ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் மாறிவிட்டால் உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம் உங்களுக்காய் மாறிவிடும் என்பதிலே மாற்றம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அதே தான் லூக்கா 4:19 கர்த்தரும் இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். இன்றும் நீங்கள் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வரப்போகிற ஒரு நல்ல ஆண்டு 2025 உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷமாய் மாறும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை மாற்றிக் கொள்வதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அதிலே எந்த விவாதத்திற்கும் இடமே இல்லை. அதை மாற்றிக்கொள்ளுகிற பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு கிருபையை, அந்த அதிகாரத்தை, அந்த ஃப்ரீவில்லை, அந்த சுய யோசனையையும் தகுதியையும் அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. யோபு 36 அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர் 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் அவர்கள் உட்கார்ந்திருக்கவும் செய்வார் இல்ல, செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார், நமக்கும் செய்வார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது, கர்த்தருடைய பிள்ளைகள் மீது நோக்கமா இருக்கிறது. அவர் தம்முடைய கண்களை அவர்களை விட்டு விலக்குவதே இல்லை. எதற்கு இப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களே, ஆனால் அவர்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அப்ப நீங்க நம்ப முடியுமா, முடியாதா? இந்த வருஷங்கள் எல்லாம், வரப்போகிற மாதம், வரப்போகிற வருடங்கள் எல்லாம் எனக்கு இப்படியாய் கர்த்தர் செய்வதற்காய் வைத்திருக்கிற கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷம் என்பதை நிச்சயமாய் நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வசனம் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் விலங்குகள் போடப்பட்ட உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, விலங்குகளால் கட்டப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையில் என் மகன் இருக்கிறான், அவன் முன்னேற, என் மகள் முன்னேற வழியே இல்லை, இவ்விலங்குகள் போட்டு கட்டப்பட்டவர்கள் போன்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்கள் போன்ற வந்த நல்ல சந்தர்ப்பங்களிலே ஆசீர்வாதங்கள் காணப்படவில்லை. எத்தனையோ அற்புதமான அதிசயமான வாய்ப்புகள் வந்தது, ஆனால் வெற்றி வரவில்லை. கைகூடி வந்ததெல்லாம் கைகூடி வந்தது, அது வாய்க்கு எட்டவில்லை, எங்களுக்கு அது பிரயோஜனமாய் நிற்கவில்லை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை
உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் விலங்குகள் போடப்பட்டது போல் இருக்கலாம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் ஒருவேளை உபத்திரவத்தின் கயிறுகளிலே கட்டப்பட்டவர்கள் போன்ற ஒரு சூழ்நிலையிலே, கடனிலும் கஷ்டத்திலும் குடும்ப பிரச்சனைகளிலும் கணவனால் மனைவியால் அல்லது மற்றும் உள்ள நபர்களினால் வந்த பல்வேறு பிரச்சனைகளிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டு நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன நிலைமையில் இன்று இருந்தாலும் சரி, நன்றாக கவனியுங்கள். 9ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னது போலவே கர்த்தர் நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய மீறுதல்களையும் மிஞ்சி போன நம்முடைய மீறுதல்களையும் நமக்கு தெரியப்படுத்துகிறார். எங்கே நாம் துர்க்கிரியைகளுக்கு நல் மனச்சாட்சி இல்லாதவர்களாய் வாழுகிறோம், எங்கே மிஞ்சி போன கீழ்ப்படியாமைகள் நமக்குள்ளே இருக்கிறது, ஐயா எங்கே நம்முடைய மீறுதல்கள் இருக்கிறது என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நமக்கு உணர்த்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது என்ன நடக்கும்? அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி, இது போன்ற காரியங்களை விட்டு திரும்பும்படி அவர் நம்முடைய செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். ஓ மைட்டி காட், கர்த்தர் அப்பொழுது பாருங்கள், நம்முடைய செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிற அல்லது புத்தியாய் சொல்லுகிற அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் நிச்சயமாய் செவி கொடுக்கவே வேண்டும். அப்படியாய் அவர் கட்டளைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஐயா, இந்த பூமியிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊரிலே, தெருவிலே உங்களுக்கு ஒப்பானவன் எவனும் இருக்க முடியாது. ஓ குளோரி ஐயா, அப்ப நான் மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பனா, அல்லது நான் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருப்பனா, வேற ஒருத்தர் எனக்கு ஒப்பானவர்களா இருக்க மாட்டார்களா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வி அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. உங்களை கர்த்தர் போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றி இருக்கிறார். ஐயா, அது என்ன புதிதும் கூர்மையுமான கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற ஒரு ஆவிக்குரிய சகோதரனுக்கு புதிய கிருபைகளை கொடுத்திருப்பார். இன்னும் ஒரு கடந்து சென்று போய்விட்ட ஒரு அற்புதமான தேவ மனிதருக்கு புதிய கிருபைகளை கொடுத்திருப்பார். இன்னொருவருக்கு இன்னொரு விதமாய் கொடுத்திருப்பார். இன்னொருவருமாய் பேச வைத்து இன்னொரு வகையான ஊழியத்தை கொடுத்திருப்பார். இன்னொரு தேவ பிள்ளைகளுக்கு இன்னொரு வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை ஒப்பற்றவர்களாக மாற்றி இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் கூட போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்றியிருக்கிறாரே. புதிதும் கூர்மையுமான, அதை போல இதை போல அல்ல, அவரை போல இவரை போல அல்ல, அந்த அண்ணனை போல இந்த அண்ணனை போல அல்ல, அந்த அக்காளை போல இந்த அக்காளை போல அல்ல, உங்களை புதிதாய் மாற்றுவார். அப்பொழுது நீங்கள், ஓ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லுகிற அற்புதமான ஸ்டாண்டர்டுக்கு வந்துருவீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாய் இருக்கிறது. அது ராஜாக்களோட உங்களை உட்கார வைப்பதற்காக, உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றும் உங்களை உட்கார்ந்திருக்க செய்யும்படியாக. ஐயா, இந்த காரியங்களிலே நீங்கள் அடங்கி செவி கொடுத்து நீதியும் செம்மையும் நீதியுமான காரியங்களை செய்வீர்களே ஆனால், கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை நிச்சயமாய் கடைபிடிக்கிற ஒரு கூட்டமாய் காணப்படுவீர்களே ஆனால், 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், ஓ மைட்டி காட், கீழ்ப்படிந்து மனம் திரும்பி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் உங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் உங்கள் நாட்கள் எல்லாம் நன்மையாகவும் இருக்கும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்களுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வரப்போகிற ஆண்டுகளை குறித்து, மாதங்களை குறித்து எழுதி கொடுத்திருக்கிற, அல்லது உங்கள் வாழ்க்கையை குறித்து எழுதி கொடுத்திருக்கிற அற்புதமான தீர்க்க தரிசனம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த விசுவாச அறிக்கையோடு நாங்கள் செய்கிற இந்த அப்பா விசுவாசம் உள்ள ஜெபத்திலே நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே உம்முடைய கண்களை எங்களை விட்டு விலக்காமல், ஒரு நாளும் எங்களை விட்டு நீக்காமல், ஐயா உம்முடைய கண்கள் எல்லாம் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது, செவிகள் எல்லாம் எங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அதுவெல்லாம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும், என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்குமார் உட்கார்ந்திருக்கவும் செய்வதற்காகவே என்பதை அறிந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பிரத்யேகமாய் பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வருடத்தை வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் ஐயா. இப்பொழுதும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் வருடத்தை என் தேவனாகி கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தின் வருடமாய், இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆச்சரியமும் அதிசயமுமான அற்புதமும் மகிமையுமான வருடமாய் மாறட்டும். எல்லா தடைபட்ட நன்மைகளும் திரும்பி வரட்டும் ஐயா. திரும்பி போன நல்ல வாய்ப்புகள் எல்லாம் மறுபடியுமாய் இரட்டத்தனையாய் நாலத்தனையாய் ஏழத்தனையாய் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கே எங்கே உம்முடைய பிள்ளைகள் விழுந்து போனார்களோ, இழந்து நின்றார்களோ, எங்கே எங்கே வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றார்களோ, எங்கே சிறையிருப்பின் கயிறுகளிலே அகப்பட்டு விலங்குகள் போடப்பட்டவர்கள் போன்று, உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டவர்கள் போன்று அழுது ஐயா உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தனை செய்தார்களோ, இன்று என் தேவனாகி கர்த்தர் அடங்கி செவி கொடுக்கிற, அடங்கி உம்மை சேவிக்கிற உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தேவனாகி கர்த்தர் கிருபையாய் இருக்கும்படியாய் இவர்கள் நாட்களை எல்லாம் நன்மையான நாட்களாய் கழிக்கவும், தங்கள் வருஷங்களை எல்லாம் செல்வ வாழ்வாக போக்கவும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வருஷம் மட்டுமல்ல, வரப்போகிற ஒவ்வொரு நாளும் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நன்மையினால் முடிசூட்டுவீராக. நன்மையும் கிருபையும் இவர்களை தொடருவதாக. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்ந்த சிங்காசனங்களிலே என்றென்றுமாய் இவர்கள் விற்றிருக்கும்படியாய் நீர் அருள் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே கர்த்தர் அடங்கி செவி கொடுக்கிற, மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்ட, அவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற நீங்கள் உங்கள் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவீர்கள். அவர் தம்முடைய கண்களை உங்களை விட்டு விலக்குவதே இல்லை. நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சீக்கிரத்தில் அதிசீக்கிரத்தில் நிச்சயமாய் ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் அமர்ந்திருக்கும்படியாய் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நாட்கள் வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.